உங்களுக்கானது ஜட்டி வரையில ஆறு கல்வி கொடுக்குறாங்க. 22 வயது பிறக்க போது நாங்கள் ஒரு நாளைக்கு நல்லா தான் இருக்கோம். நாங்கள் தான் சொன்னோமே, ஒரு ஆளுக்கு ஒருத்தர் வந்து துணையாக இருக்கிறாங்க. அந்த கால காதல் ஏன்னா இந்த காலத்தில் நல்லா இருக்குது. இந்த காலத்தில் இருந்து மாதிரி இப்போ இருக்கிறாங்களா? அதுதான் கேள்வி. யாருப்பா இருக்கீங்க அப்படி? கண்மணி அன்போடு நான் எழுதும் கடிதமே. பார்க்குறதான் பார்த்துக்கிட்டு அப்போ கண்ணு நல்லா இருந்துச்சு. பார்க்குறதான் கொஞ்சம் மணி எழுதுறதுதான். அப்போ பார்த்துக்கிட்டு மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன அவன் படிக்கிறது தான். வெளிப்பட்டு போயிருக்க நேரம் நான் படிப்பேன். பூவை போட்டு தார நடந்து வாங்க ராஜா அப்படின்னு கண்ணீர் வருது. இந்த நேரம் கடிதமும் எழுதுவார். இந்த கல்ல கடிதம் பாத்தீங்களா? கடிதத்துல என்ன எழுதி தந்திருக்காரு உங்களுக்கு? இப்படி என்னைய கல்யாணம் முடிச்சுக்கோங்க, நான் கைவிட மாட்டேன் சத்தியமா அப்படின்னு எழுதுவாரு. அப்பதான் நம்பிக்கை. நீங்க பதிலுக்கு என்ன கடிதம் கொடுத்தீங்க? நான் ஒன்னும் கொடுக்கல. எழுத தெரியும். 81. ஐயாவுக்கு 80. ஒரு வயசு தான் கூட. வருமா கழிச்சு பேசி சேர்ந்தனால நாங்க இவ்வளவு காலம் ஒற்றுமையா இருக்கிறீங்க. ஒருத்தர் சாப்பிடவும் மாட்டோம். நாம தொட்டு இப்படி காதலிச்சிட்டோம்னு சொன்னா அவங்களை கடைசி மட்டும் காப்பாற்றக்கூடிய தைரியமும் இருக்கணும். அப்படி செய்யவும் வேணும். அதை விட்டு மேலோட கையாங்கிட்டதோ போடுறதோ அது ஆகக்கூடாத ஒரு பழக்கம். தக்காளுடைய ஐயா அந்த இவ்வளவு வேலைகள் செய்து மனுஷன் வந்து கண்களை நம்ம பார்த்து கொள்றாருன்னு சொன்னா பெரிய ஒரு விஷயம். அது அம்மா அப்படி சேர்ந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தது. ஒரு நேரம் சாகும். 100 வயசு வரைக்கும் நல்லா 60 கால காதல் ஜோடிக்கு வந்து நீங்க ஏதாச்சும் சொல்ல போறீங்க அப்படி சொன்னா கண்டிப்பா அந்த வீடியோல சொல்லிக்கலுங்க. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். ஓகே, இப்போ வந்து நம்ம மட்டக்களப்பில் சேஃப்டியாக வந்து நின்று இங்கே இப்போ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணவங்களுக்கான மறு உதவிகள் கிடைச்சிருக்கு. அதை ஒப்படைக்கிற பட்சத்தில் தான் இப்போ வேகமாக இறங்கியிருக்கும். ஸோ அந்த வகையில் முதலாவது போக்கூரோட இறங்கிட்டோம். இது எங்களுக்கானதில்லை. உங்களுக்கு தெரியும், முன்னாலே வந்து ஒரு வீடியோ ஒன்று காண்பிச்சிருப்போம். அதாவது ஒரு வயசான அம்மாவும் ஐயாவும் தனிமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அவங்களுக்கான ஹெல்ப்பாக வந்துட்டு மாதம் சாப்பாட்டுக்கான உதவி மட்டும் பண்ணால் போதும் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பட்சத்தில் அவங்க நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுக்காக வேண்டி போக்கர் ஒன்று உதவியாக கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு உதவியும் வந்து இப்போ அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து வைக்க போகிறோம். அண்ட் வந்து அந்த ஃபேமிலி யார் அப்படிங்கிறத வந்துட்டு புதுசாக வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஆகையினால அவங்களோட அந்த பழைய வீடியோட ஒரு இன்ட்ரோ ஒன்று காண்பிக்கிறோம். அதை பார்த்துட்டு வாங்க. மண்வெட்டி ஒரு பக்கம் அந்த கம்பு வச்சுட்டு மண்வெட்டியை 2 கையிலும் அடித்தா அந்த பேலன்ஸில் தான் நடக்கிறேன். இலங்கையில் 91ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கண்ணிவடிக்கு தன்னோட காலை இறையா கொடுத்த ஒரு ஐயா இன்னைக்கு தானும் சந்தோஷமா இருந்துக்கிட்டு தன்னோட மனைவியையும் எந்த ஒரு கவலையும் இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஸோ அதுக்கமையத்தான் நம்ம கிட்ட உதவி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கமைய இன்னைக்கு நாங்க அவங்களோட வீடு தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது இன்னைக்கு வரைக்கும் தன்னோட மனைவிய எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா பார்த்து கொள்றாரு அப்படின்ட்டு. இதுதான் வந்து ஏரியா அப்படின்னு பாருங்க. இந்த இதில் இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு கண்டிருக்கேன். ஒரு வீடு இஞ்சால் அங்கால கொஞ்சம் தள்ளி போகணும். மிதிவடி எவ்வளோ கால் போனது? மைன்ஸ் எனக்கு 91ஆம் ஆண்டு கட்டிக்கிட்டேன். 2 பேரும் இப்படி இதே இல்லை 2 பார்க்குறாங்க. சொல்லுங்கம்மா, இப்போ வந்து உங்களை அந்த காலத்து லவ் வந்து இப்படி இருந்தது என்ன 2 இடத்துக்கு விருப்பம் சேர்ந்துக்கிட்டோம். என்ன செய்யறது? யார் வந்து விருப்பம் சொன்னவர்? அவர் தான் வந்து கரைச்ச கொடுக்குறது. அப்போ சரின்ட்டு கரைச்ச கொடுத்ததா? பார்த்தீங்களா? என்னடா வஞ்சார் இல்லாத விட்டு வைக்கிறாங்க. என்ன எங்க ஆரம்பிச்சது உங்கள்ட்ட காது? பதிலு உங்களை கூப்பிடுறேன். ஓயண்டு ஒரு கூப்பிட்டு கட்டுவோம். நானும் ஓயின்னு தான் கூப்பிடுறேன். கூப்பிட்டு கட்டுவோம். ஓய் தான் கூப்பிடுறது. என்ன இப்போ இங்கே வந்து என்னென்ன தொழிலெல்லாம் பண்ணி உங்களை பார்த்து கொண்டாரு அவர்? இந்த மரக்கறி தொழில் செஞ்சு தான் பார்த்துக்கிட்டாரு. நான் சமைப்பேன். கோழி வளர்த்துக்கிட்டு கோழியெல்லாம் வளர்த்து முட்டை கிட்ட எல்லாம் இறைச்சி கட்டி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்தோம். மரக்கறி கொண்டு போவார்.
கொண்டு போனால் தானே வெடியை வச்சு விட்டாங்க. ஒன்றுமே தெரியா, வச்சதும் தெரியா, எடுத்ததும் தெரியா, பிடிச்சதும் தெரியா, ஒன்றுமே தெரியா. வெளியோட நான் அங்கால விழுந்து தான் தெரியும் எப்படி இருந்துச்சு எல்லாம். ஒன்றும் இல்லை, நாம இருந்துச்சு நம்மளை விட அது இப்படி ஒரு சில பேர் இருக்காம பழக்கையில் இருந்து சாப்பிட்றவனும் இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி இல்லை. அப்புறம் தான் எனக்கு அப்புறம் தாலி கட்டி வச்சாங்க. இப்போ மஞ்சள் தாலி தான் கட்டுறது. ஓ, மஞ்சள் கயிறு அதான் தாலி கட்டி வச்சாங்க. இவ்வளோ காலத்துல என்ன மஞ்சள் கயிறு தாலி. ஓ இப்படி ஒருத்தர் பெரிய கொடி செஞ்சு இப்படி போட்டுருவாங்க. நாங்க இப்போ 50-55 வருஷமா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாம நல்லா சந்தோஷமா தானே இருக்குது. ஓகே, இப்போ அந்த அம்மா அப்பா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான உதவியை தான் இப்போ நாங்கள் ஒப்படைக்கப்புறம் வந்து இன்றைக்கி திவா வரல அப்படி சொல்லி பார்ப்பீங்க. தெரியும் தானே, திவா வந்துட்டு நிறைய வேலைகளை ஓடித்துட்டார். அண்ட் அதை தாண்டி டியூஷன் ஒரு பக்கம் அப்படி இப்படி சொல்லி ஒவ்வொரு வேலையை ஓடித்துட்டேன். ஸோ அதனால் மட்டும்தான் நான் மட்டும் வந்துருந்தேன். ஓகே, இப்போ போக்கர்லாம் வேண்டியாச்சு. அண்ட் நம்ம எதை பண்ணாலும் ஆதாரங்களோட பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து இப்போ நாங்கள் எங்கே போக்கர் வேணும், எவ்வளோக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்மசியில் எடுத்து அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ அதுலேருந்து கண்டினியூவாக அப்படி நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளதான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 13,000. ஆனால் நம்மளுக்கு டிஸ்கவுண்டோட சேர்த்து வந்து டோட்டல் வந்துட்டு ஃபினிஷிங் 11,000 ரூபா. ஸோ வந்து இப்போ போக்கர் வாங்கியாச்சு நம்பிக்கை சாமான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து முடிஞ்சு அதையும் வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படி டிரெக்டாக அவங்க கிட்ட போகலாம். வீட்டுக்காராக்கள் யார் நிற்கிறீங்க? இருக்கிறீங்களா? நம்மளுக்கு இருக்கையோட வாழ்க்கை போகுது போல இருக்கேன்னு. ரைட், ஓகே. ஐயா புதுசாக கிளச்சஸ் வந்துட்டீங்க போல இருக்கு. என்ன மாதிரி எவ்வளோ முடிஞ்சது? 9,600 அப்படி முடிஞ்சது. இப்போ ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட அளவுக்கு வச்சுக்கொள்கிறீங்க. ரைட், எங்கே எடுத்து எங்கே வேணுது? ஏறாவூர்லையா? ஓகே, என்ன சொன்னால் நாங்கள் போக்கோட சேர்த்து கிளச்சஸும் வேண்டத்தான் எடுத்து நாங்கள் என்ன சொன்னால் நாங்கள் போன வாட்டி கொடுத்த காசுலேயே வந்துட்டு ஐயா வந்துட்டு கிளச்சஸ் வேண்டிட்டார். ஸோ அதனால் வந்துட்டு போக்கர் மட்டும் இப்போ நாங்கள் வேண்டிட்டு வந்தோம். அம்மாவுக்கு போக்கர் வேண்டி வந்தாச்சு. சரிங்களா? அம்மாவோட ஏற்கனவே ஒரு போக்கர் இருந்தது. அதோட நிலவரத்தை நாங்கள் அந்த வீடியோவில் காண்பிச்சிருந்துருப்போம். ஸோ அதனால தான் இப்போ புதுசாக போக்கர் ரெண்டு வேண்டி வந்து நாங்கள். பிறகு என்ன நடக்குது இப்போ? சோறாக்குறீங்களா? ரைட் 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 ரைட். சோறுக்கு என்ன கறி? பீட் கிழங்கா? ஆமாம் ஆமாம், எனர்ஜி இல்லாமல் இருக்கா? சுகம் இல்லையோ? இல்லை, இப்படித்தான் கண்ணு கொஞ்சம் பார்வை குறையும். ஆமாம் ஆமாம், அது போன வீடியோ சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ அம்மாவோட பேச்சை பார்க்கும்போது வீடியோவுக்கு எனக்கு ஞாபகம் வருது, மலையத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அம்மாக்கள் பர்தலை சேர்ந்தவங்க நாங்கள் அது அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். உங்களோட பக்கம்தான் போய் செம கர்ம சங்கடமாக எல்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ குளிர விடுங்கம்மா, வேறு சம்பவம்லாம் நிறைய நடந்துச்சு. அப்போ என்ன ஒரு பீட்ரூட் கறி மட்டும் தானே? அவ்வளோதானே? நெத்தலிய வேண்டி வேறையா சமைச்சிருக்கலாம். சமைக்கலாம் தான், காசு வேணுமே, அதான் அன்னைக்கு அதை போய் எடுத்துக்கிட்டேன். என்னடாப்பா உங்களுக்கு காசு இல்லையா? நீங்கள் காசு இல்லைன்னு சொல்கிறீங்க. பார்த்தீங்களா, இப்போ தான் உங்களுக்கு உதவியெல்லாம் கிடைக்குது. நீ நல்லா சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட நீ இருக்கிற இந்த வயசு வரைக்கும். ரைட், ஓகே. பிஞ்சாலாம் மீன்காரங்கள் வரவங்களா? இந்த ரோட்டுக்கு வரதா? நாங்கள் வாங்குறது இல்லை. ஏன்? சம்பளம் கிடைச்சா தானே நேரத்தோட. அது சரிதான். இப்போ பயிரெல்லாம் என்ன மாதிரி அப்படி இருக்குது? என்னட்டு கொஞ்சம் மழை பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நம்ம நிற்கும் போது காலையில் வேணும்னா எப்படா மழை விடும் வீடியோவுக்கு போட்டு யோசிப்போம். மழையத்தில் இங்கே மழையே இல்லாமல் காஞ்சி கருவாடாக போயிருக்குது எல்லாமே. அப்போ இருந்த பயிர்களும் கருகி போகுது போல இருக்கேன். ரைட் ரைட். இப்போ காலையில் அப்போ இன்னும் சாப்பிடலை? ரொட்டி சுட்டி சாப்பிட்டா? அப்போ இது மதிய சாப்பாட்டுக்கு? ரைட் ரைட், ஓகே ஓகே. அப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு என்ன மாதிரி வாழ்க்கைகள்லாம் போகுது? கம்பில்லாம் கொஞ்சம் தரமாதிருந்தேன், அதையும் வாங்கிச்சு. கதிரை 2-3 கதிரெல்லாம் வேண்டி போட்டிருக்கீங்க. பிரச்சனை போன வாட்டி இருக்கிறதுக்கு அந்த கதிரை உடஞ்சதுல தான் இருந்து, அதனால தான் கதிரை செட்டடும் வேண்டி போட்டிங்களா போல. என்னம்மா விலங்குல?
நின்றுக்கிட்டே தடுமாறுனீங்க. அதான் அதில் இப்போ ஒரு செட்டு வண்டி போட்டிங்களா இல்லை ஒரு செட்டு வண்டி போட்டிங்க இந்த புது கதிரை இந்த வயசானாலும் வந்து சிக்கனம் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்துட்டு இல்லை தலைமுறைகள் வந்து கற்றுக்கொள்ளணும். குடிசை வீடுகள்லாம் நிறைய சின்ன சின்ன வயசில் கல்யாணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. சிக்கனம் பண்ணால் என்னென்னே தெரியாது. மலையது அந்த ஒரு சிக்கனம் இருக்குது. இப்போ அம்மாக்களும் வந்துட்டு அந்த பகுதியில் இருந்து வந்ததுனால வயசு போனாலும் சிக்கனம் அப்படிங்கிறது வந்து என்னன்றது தெரியும். அண்ட் அம்மாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? இது உங்களுக்கானது. ரைட், இந்தாங்க. இப்போ இதை எடுங்க, அதை வைங்க. சரிங்களா? தேஞ்சு போச்சு. அது தேஞ்சிட்டு நல்லா. இப்போ நடங்க பார்ப்போம். இதில் நடக்கிறதான் இல்லை, குட்டிக்கிட்டு தான் நடக்கிறது. குளிக்க போகிறது, துணிமணி கழுவுறது, உடுப்பு கழுவுறதும் இருந்து எல்லாம் செய்து கொள்வீங்க. இந்தா அங்கே போய் தண்ணி அள்ளி வைப்பாரு, உடுப்பு கழுவி குளிச்சுட்டு வந்து எல்லாம் செய்கிறது. இப்போ அது வேண்டிய எவ்வளோ வருஷமா? அது இப்போ அது 6 வருஷத்துக்கு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு புதுசு ஒன்று கிடைச்சிருக்குது உங்களுக்கு. நினைச்சிங்களா அப்போ இது வந்து சேருமென்று சொல்லி? தெரியாது. சரி, அப்போ அவங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுங்க. இனி இவங்கள வந்து பாவீங்க. சரிங்களா? பாவீங்க. அதில் என்ன சிரமப்பட்டீங்க? அதில் என்ன பிரச்சனை இருந்தது? ஐயோ கடவுளை, உள்ள உளுந்து இருந்தா பிறண்டு விழுந்து அது இது கலண்டு இந்த கை கூட ஒடிஞ்சு போச்சு. அதில் இறங்குறான்ட்டு கலண்டுருச்சு. அப்புறம் கம்புச்சி வச்சு உள்ளுக்கு அடிச்சிருக்காரு. உள்ள கம்பு வச்சு அடிச்சிக்காரு. 4 கம்பு வச்சு அடிச்சிருக்கிறாரு. இப்போ பாருங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லி 6 வருஷமா பாவிச்சிருக்காங்களே, பெரிய ஒரு விஷயம். என்ன சொன்னால் சமமா இல்லை, இப்படி இருக்கணும். அது இப்போ இப்படி கிடக்குது. அப்போ அப்படியே கொஞ்சம் இஞ்ச கையை வச்சு அமுத்தினா இப்படியே கீழே போயிடும். அது அப்போ இங்கே இருக்கணும். அது கை ஒடிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போக வழி இல்லாமல் இங்கே வரங்க மொழி கூட பிறண்டாக்குல இருக்கு. இந்த ஆமாம், அப்போ இதெல்லாம் வேலைகள்லாம் செய்யலாமா? ஒடிஞ்சு போச்சு கையை. நரூரி பட்டை வச்சு கட்டினாரு. இவர் தான் கட்டினது. நாங்கள் தான் சொன்னோமே, ஒரு ஆளுக்கு ஒருத்தர் வந்து துணியாக இருக்கிறாங்க. அந்த கால காதல் ஏன்னா இந்த காலத்தில் நல்லா இருக்குது. இந்த காலத்தில் இருந்து மாதிரி இப்போ இருக்கிறாங்களா? அதுதான் கேள்வி. யாருப்பா இருக்கீங்க அப்படி? நம்மளோட பிரசாந்தோட காதலே சின்ன வயசுலேயே புட்டிக்கிச்சு. பிரசாந்த் வாகனம் இத்தனை வாழ்க்கையில கல்யாணம் பிடிக்கத்தான் எல்லாம் ஆயத்தமானவர் பிள்ளை ஏமாத்திட்டு போயிட்டா. பிள்ளை ஏமாத்திட்டு போயிட்டா. ஐயா சிரிக்கிறாரு. ஐயா சிரிக்கிறார். ஏன் ஐயா? என்னென்று விலங்குல சொல்ற கேட்டா சிரிப்பு வருதா? இப்போ அப்படிதான் நடக்குது. சின்ன பிள்ளையில வந்துட்டு படியனை விட்டு ஓடுறதும், சின்ன வயசுல லவ்ன்ற பேர்ல படியனை வந்து பிள்ளைய ஏமாத்திட்டு ஓடுறதும், பிள்ளையில வந்து படியனை ஏமாத்திட்டு ஓடுறதும். இப்போ கல்யாணம் கட்டினாலும் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு சில இடங்கள்ல வந்து சின்ன வயசுல கல்யாணம் கட்டிட்டு ஒரு 19-20 வயசுல எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாக்கள் 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு ஒன்றா இருக்காங்க. பிறகு விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. அவங்க அடுத்த கல்யாணம் கட்டுறாங்க. அப்போ கூட சும்மா இருக்கல, ஓடிட்டு இன்னொரு அடுத்த கல்யாணம் வந்து கட்டுறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ வருஷமாக வந்து இருக்கிறீங்களே. அப்போ 82 வயது பிறக்க போகுது. நாங்கள் ஒரு நாளைக்கு நல்லா தான் இருக்கோம். நல்லா தான் இல்லை, இந்த கை ஒடிஞ்சதுக்கு, இந்த நரம்பு ஒடிஞ்சதுக்கு இவர் தான் நரூரி பட்டை வச்சு இப்படியே பொருத்தி கட்டி விட்டாரு. 1 மாதம் அப்படியே எலும்பு ஒட்டிடுச்சு. இந்த கை பிரட்டலை, அதான் இந்த மொழியெல்லாம் அப்படி இருக்குது. இதுலேருந்து உளுந்து உருண்டு தூக்கம் ஆள் இல்லை. அப்போ எப்படி யாரு ஒருத்தரும் இல்லையா அன்றைக்கு விழுந்தன்னைக்கு? இந்த பக்கத்து ஆளுகளை நாங்கள் கூப்பிட்டா வெக்கம் தானே. பாய் போட்டு முள்ள இழுத்து நக்கரிச்சு வந்து கட்டில் ஏறிட்டேன். அப்போ ஐயா அங்கே போனவர்? ஐயா தான் இழுத்து எடுத்தாரு. அவரு தான் வேற யார் வர்றது அப்படின்ட்டு அப்புறம் வீட்டிலேயே சுகமாக்கிட்டோம். வீட்டிலேருந்து சுகமாக்கி எடுத்துட்டீங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் வாகன செலவு எவ்வளவு எல்லாம் யோசிச்சு பார்த்தா எப்படி கஷ்டத்தோட கஷ்டம், பயங்கர கஷ்டம். ரைட், ஓகே. நின்றுட்டே இருக்காமல் நம்ம கொஞ்சம் இருந்து பேசுவோம். கண் வருத்தம் சுகமாக்குறேன்னா எவ்வளோ காசு வேணும்? இங்கேருந்து போக வர ஆட்டாவுக்கே ஒரு கணக்கு வேணும். கடைசியாக இப்போ இந்த கண்ணை பரிசோதனை செய்தீங்க? ஒன்றுமே செய்யலைன்னா. ஒன்றுமே செய்யலையா? நார்மலாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கூட காட்டலையா? ஒன்றா போய் மருந்து கேட்டேன். தெரியாமல் இருந்தா அப்படி இந்த கண்ணு மட்டும் கொஞ்சம் தெரியுது, இந்த கண்ணு அறவே தெரியாது.
அதாவது வலது கண் கொஞ்சமும் தெரியுதுல்ல, இடது கண் கொஞ்சம் பார்வை இருக்கு. கொஞ்சம் அதன் மூலம் வச்சு கூட தான் இப்போ எல்லா வேலையும் செய்றீங்க. அந்த பார்வை வச்சு கூட என்னென்னலாம் செய்றீங்க இப்போ? எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என்ன தான் செய்யணும். வேலைகள் வீட்டு வேலையாக பலம் தண்ணி இல்லையான்னு கொடுத்தா இதெல்லாம் இப்போ இந்த போக்கரை வச்சுக்கிட்டே தான் கூட்டணும் காலையில். அவர் வாசலை கூட்டிடுவார், தண்ணி எண்ணி வந்து கொடுப்பாரு. அப்போ பாருங்க, இப்போ ரெண்டு அவங்க வந்துட்டு போக்குறவருக்கு வந்துட்டு கிளச்சு. ஸோ 2 பேரும் இதை வச்சு கொண்டு தான் வேலை செய்து இது நாள் வரைக்கும் வாழ்க்கை ஓட்டி கொண்டு இருக்காங்க. அங்கே 2 பேரும் பலவெல்லாம் செம்ம நீட்டாக இருக்கும். நீங்கள் போன வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வீடியோலாம் அதை காண்பிக்கிறதோடு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்களும் போய் பார்க்கலாம். நாங்கள் இன்ட்ரோ மட்டும் காண்பிச்சிருந்தோம். வளவெல்லாம் வந்துட்டு உண்மையில் ஒரு நார்மலாக ஒரு இளம் பிள்ளைகள் அவங்க இருந்து இப்படி வச்சுக்கொள்ளணுமோ அந்த அளவுக்கு பூமரமெல்லாம் நாட்டி ஒரு பக்கம் பயிர் செய்து நல்ல ஒரு நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. இன்னும் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா நீட்டாக வேலை செய்வோம். கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறது இல்லாட்டி போனால் இப்போ அந்த வளவில் நாங்கள் இருக்கக்குள்ள சும்மா கோயில் மாதிரி வச்சுருந்து அதுதான் உங்களில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ என்னதான் நம்மளுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு அப்படி இப்படி என்று போடாமல் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை ஒரு நீட்டாக வச்சுருந்தா தான் நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் இது கூட போட்டது சரியில்லாமல் இருக்கவும் கூட இப்போ இது உடச்சி போடணும். எப்படி போடுறது? அதுதான் என்ன நடந்தது நிலத்துக்கு அவங்க போட வந்தவங்க சரியில்லாத இதை இப்போ எவ்வளோ காலம் இது காட்டி நீங்கள் சொன்னீங்க? 6 வருஷம் 6 வருஷம் இருக்கும். வீடையும் 6 வருஷம் இருக்கும். இல்லாட்டி வீடு கொடுக்கலையா? இப்போ இதுவும் கட்டாட்டி நாங்கள் ரோட்லையா இருப்போம்? நம்மளுக்கு புத்தினால இதை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது சரி சரி. அதான் இப்போ சுய புத்திகள் கொஞ்சம் இருக்கத்தான் வேணும். அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் இன்னமும் சீவிக்கலாம். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் வந்து போனதுக்கு பிறகு பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்தாங்களா? அப்போ நாங்கள் வந்து தந்துட்டு போன காசில் என்னென்னலாம் செய்து கொண்டீங்க? இது 2 இவ்வளோ தான் செஞ்சேன். இந்த கம்பு வாங்கணும், இந்த கயிறை வாங்கணும். இன்றைக்கி 17,500 போட்டோம். கதிரி செட்டு அப்படியே அந்த டீப்போவில் எதுக்கு 10 கிட்ட முடிஞ்சிருக்கு. 9,600 என்னமோ சொல்லிடுறாங்க. அப்போ சாப்பாட்டுக்கு இதில் என்ன பண்ணி போட்டிங்களா? அது தம்பியாக்கள் உதவி எங்களுக்கு அந்த பிச்சை சம்பளங்கள். சரி, அதாவது அந்த ஒரு ஹெல்ப் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுனால ஓகேவாக இருந்திருக்கு. அண்ட் வந்து நம்மள்ட்ட முக்கியமாக கட்டுறது இந்த கிளச்சஸ் அண்ட் வந்து இந்த போக்கர் உதவி தான் அவங்க மெயினாக கட்டுறாங்க. ஓகே, அதாவது இப்படி இவங்களுக்கு செய்கிற ஹெல்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்வார ஹெல்ப் வந்து இதுக்கு மேலே பண்ணி கொடுக்கல. அது எத்தனை வயசு ஆகுதுன்னு சொல்லி சொன்னீங்க உங்களுக்கு? அம்மாவுக்கு 81. ஐயாவுக்கு 80. ஒரு வயசு தான் கூட என்ன? ரைட், ஓகே. அப்போ இந்த வயசுலேயும் வந்து இப்படி சீவிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு இந்த வயசில் வாழ்வாரம் அப்படி சொல்லி கொடுத்தா அவங்களால ஓடி ஆடி ஒன்றும் செய்யலாது. ஸோ அவங்க நம்மக்கிட்ட இன்னொரு உதவி வந்துட்டு மாதம் இப்போ அவங்களுக்கு அரசு கொடுப்பனவுகள் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி ஒரு 10,000 ரூபா அப்படி உதவிகள் செய்தால் புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன வீடியோவில். ஸோ அதை இந்த வீடியோவிலும் சொல்லிக் கொடுறோம். அப்படி யாரும் முன்பேறலை. ஸோ யாராச்சும் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து எங்களோட கண்டெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அப்போ இன்றைக்கி ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ண வந்திருக்கோம் நாங்கள். அதில் ஒன்று தான் மாதிரி இந்த போக்கர் வேண்டி தந்தது. சரிங்களா? இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது. இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். Yeah? 39,000 இருக்குது. இந்தாங்க மிகுதி 11,000. என்னது பேப்பர் கொடுத்து 11,000 சொல்லி பார்க்குறீங்க? அதில் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு டோட்டலாக வந்தது 50,000. அதில் வந்துட்டு 39,000 இந்த இருக்குது. 11,000க்கு தான் அது வேண்டும். சரிங்களா? அப்போ 50,000 அதை யார் பண்ணாங்க, எங்கேருந்து பண்ணாங்கன்றதை வந்து சொல்கிறோம். ஆனால் வந்தது வந்து 50,000. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 81 வயசுலேயும் கூட இந்த நிலைமையிலையும் பார்த்துட்டு இணை பிரியாமல் இருக்கிற ஒரு காதல் ஜோடி அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறீங்க. இப்போ 2 பேருமா கதைச்சி பேசி சேர்ந்தனால நாங்கள் இவ்வளோ காலம் ஒத்துமையாக இருக்கிறீங்க. ஒருத்தர் சாப்பிடவும் மாட்டீங்க. 2 ஒரே டைமில் தான் சாப்பிடுவீங்க. இல்லாட்டி சும்மா இருந்தால் சும்மா பேசாமல் இருப்போம். எதுவாக வரும் எனக்கு சோறு போட்டால் தான் சாப்பிடுறது. இப்போ அதிகமாக மழை பெய்யுற டைமில் வெளியில் போயும் இல்லாத தண்ணிகள் அள்ள இல்லாத அந்த டைமில் என்ன செய்வீங்க? அவர் அள்ளிக்கிட்டு வருவார். மழை விட்டு அதுக்கு முன்னாடியே எல்லாம் கொண்டாந்துருவார். மழை வந்தால் விரவு பொறுக்கிட்டு வருவார். இந்த காயம் பாருங்க காலில் அந்த காலில் என்ன விரவு பொறுக்க போய் கொல்லிக்கு போனீங்களா? இந்த கொல்லி அப்புறம் அவர் தான் கொண்டு வரணும். யார் கொண்டு வரணும்? பார்த்தீங்களா? இந்த காலோட வந்து ஒரு காலோட வந்து
சாதாரணமா 2 கால் இருந்து நம்ம பண்ணாம சோம்பேறித்தனமா பேக்கை இருக்கிறவங்கள தட்டி விரிச்சு செய்யறாரு. போட்டு அதில் அடுக்கி இப்படி தூக்கிட்டு வருவார். அதில் கல்லில் இடிபட்டு வெப்பம் வடிஞ்சு அங்கங்கெல்லாம். அப்படின்னு சொன்னா அதோட தூக்கிட்டு வரணும் சொன்னா ஒத்த கிளச்சி சொல்லியா போற நீங்க இல்ல இல்லை 2 2லையும் தான். 2 அந்த கிளச்சோடு சேர்த்து அந்த ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டா பாரத்தை எடுத்துட்டு வரலாம், பேலன்ஸ் பிடிச்சு வருவீங்க. பாருங்க ஐயா, பாருங்க எவ்வளோ பேர் கை கால் நல்லா இருந்து தெருவோரம்லாம் ஜாசகம்லாம் எடுத்து வாழ்க்கையை வீணாக்குறீங்க. ஸோ ஒத்த காலோடைய ஐயா அந்த இவ்வளோ வேலைகள் செய்து மனுஷன் வந்து கண்களை நம்ம பார்த்து கொள்றாருன்னு சொன்னால் பெரிய ஒரு விஷயம் அது. ரைட், ஓகே. அப்போ இப்போ இந்த கால் பாருங்க 2 நாளாக எண்ணெய் போட்டு போட்டு உருவாரு. அப்படியே இருந்தது துளுக்கு பட்டது ஒரு பக்கம் காயம். இந்த இடியோட வேகத்தில் இந்த கால் கொஞ்சம் சுழுக்குன மாதிரி போயிட்டு சுழுக்கு மாதிரி. அப்போ அதுக்கு என்ன செய்றீங்க இப்போ? வலிச்சுக்கிறேன். எண்ணெயை போட்டு தேய்ச்சி என்ன நோமல் எண்ணெய் இல்லை நோவெண்ணெய்? அப்படி நார்மல் எண்ணெய் நோமல் எண்ணெய் போட்டு. சரியாக வந்துட்டு கொஞ்சம் ஓகே, ரைட், ஓகே. அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ இந்த ஒரு உதவி கிடைச்சிருக்கு சரிங்களா? இப்போ மாதம் மாதம் ஒரு 10,000 உதவி செய்ய சொல்லி கேட்டீங்க. அப்போ இதில் வந்து 39,000 இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000 ரூபா குறைய 4 மாதத்துக்கு 10,000 உதவி. இப்போ 10,000 உங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு சாப்பிட போதும் தானே, வேறு செலவுகள் இல்லை தானே உங்களுக்கு. ஸோ இதை வச்சு கொண்டு பேங்கில் கொண்டு டிபாசிட் பண்ணிவிட்டு மாதம் மாதம் அந்த காசை எடுத்து மொத்தமாக ஒரு 10,000 சாமான் வண்டி போட்டு கொஞ்சம் வாழ்க்கையை நடத்திக்கொள்ளுங்க சரிங்களா? பிரச்சனை ஒரு பக்கம் பயிரும் செய்கிறீங்க, மழை விழுந்தா பயிர் திரும்ப செய்யலாம். மழை உண்டா தான் செய்வார். மழை இல்லை. கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கத்தரி, கொஞ்சம் பெண்டி எல்லாம் போடுவோம். நல்லா எங்கள் பாவனைக்கு எல்லாம். எல்லாம் இப்போ கடையில் தானே வாங்கணும், நமக்கு ஆசைப்பட்ட சாமான் எல்லாம் போட்டுருவாரு. பிரச்சனை இல்லை. பிரச்சனை. போன வாழ்க்கையிலே உங்களோட லவ் ஸ்டோரி எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டோம். ஆனாலும் இப்போ வந்து நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் அந்த காலத்து ஒரு காதலிச்சு திருமணம் பண்ணினீங்க சரிங்களா? அதனால் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற தலைமுறைகள் வந்துட்டு சின்ன வயசில் பேரில் காதலிச்சுட்டு கல்யாணமும் கட்டிட்டு அப்படியே கழட்டி விட்டுட்டே போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ண போகிறீங்க, ஒரு கருத்து சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்படின்னா என்ன, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ ஏதோ நாம் தொட்டு இப்படி காதலிச்சிட்டோம்னு சொன்னால் அவங்கள கடைசி மட்டும் காப்பாற்றக்கூடிய தைரியமும் இருக்கணும். அப்படி செய்யவும் வேணும். அதை விட்டுட்டு மேலொரு கல்யாணம் கட்டுறதோ போடுறதோ வரல, அது ஆகக்கூடாத ஒரு பழக்கம். இப்போ அம்மா என்னன்னு சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் நமக்கு இப்போம்ல நம்ம இப்படி சேர்ந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு சாவு நேரம் சாவோம். 100 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்க சரிங்களா? உங்களோட எனர்ஜிக்கு நீங்கள் ஓடி ஆடி வேலை செய்கிறதுக்கு அதான் உண்மையில் வந்துட்டு உடம்பெல்லாம் நம்ம இது செஞ்சு நல்ல வேலை செய்து நல்லா என் டைம் ஓட்டமும் நடையுமா இருந்தோம்னு சொன்னால் நம்மளோட ஆயுட்காலம் பாருங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டு தான் இதெல்லாம் நான் கூட்டுவேன். எடுத்து தள்ளி வச்சுக்கிட்டு தான் ஊரெல்லாம் கூட்டுவேன். பாருங்க சாமான் 6 வீட்லையாவது போய் பாருங்க அந்த மாதிரி கழுவுறாங்களான்னு. அந்த மாதிரி தான் பூசி ஒரு தண்ணி கொண்டாந்து கொடுப்பாரு, எல்லாம் எலும்பிடுவோம். தண்ணி கொண்டாந்து கொடுத்தா எல்லாம் கிளீனா கழுவி ஊற்ற இருக்கக்கூடாது. நமக்கு யாரும் கழுவுனாலும் பிடிக்காது. நல்லா துப்புரா கழுவி தான் சமைச்சு போக்கல் பிழைக்கிறது. இந்த தண்ணியில் படக்குள்ள இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் சிக்கலை போயிருக்கு. தண்ணியில் பட்டால் கரல் கட்டும். கரல் கட்டி அப்படி சிக்கலை குளிக்க கொண்டு போகிறேன். நல்லா பாவிக்கிறேன் அந்த மாதிரி தான். குளிக்கக்குள்ள அப்படி இப்படின்னு தண்ணி பட்டோன்னு இது ஏற்ற இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் இதாக சிக்கலாக போயிடும். சிக்கலாக ரைட் தண்ணி பட்டது அதான் அவரோட பாவனை காலங்கள் வந்து குறையுது. ஓகே, இப்போ அம்மாவுக்கு ஒரு கவிதை என்று சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அடுத்த கட்டம் வந்தா சொல்லுங்க. சொல்லுங்க, நான் சொல்றதை சொல்லுங்க. அப்படி நான் சொல்லி தரேன், அதை சொல்லுங்க. கண்மணி அன்போடு நான் எழுதும் கடிதமே. இதைத்தான் நான் நிறைய கேட்டுட்டேன். தெரியாம இருக்க நம்ம சொல்லி கடிதமும் எழுதுவார் எனக்கு. என்னம்மா அந்த நேரம் கடிதமும் எழுதுவார். இந்த கள்ள கடிதமும் பாத்தீங்களா? கடிதத்துல என்ன எழுதி தந்திருக்காரு உங்களுக்கு? இப்படி என்ன கல்யாணம் முடிச்சுக்கோங்க, நான் கைவிட மாட்டேன் சத்தியமா அப்படின்னு எழுதுவாரு. அப்புறம் தான் நம்பிக்கைப்பட்டேன். நீங்க பதிலுக்கு என்ன கடிதம் கொடுத்தீங்க? நான் ஒன்றும் கொடுக்கல. யாருக்கு? எழுத தெரியும். அதெல்லாம் வாங்கி போட்டு பேசாம இருந்தேன். பார்த்தேன் வாங்கி போட்டு பேசாம. கடைசியில என்னமோ நடந்துருச்சுன்னா வேணான்ட்டா கரைச்சல பேட்டி விட்டா கரைச்சல. அப்போ என்ன யோசிச்சு தானே பார்க்கணும். நம்ம பாவம் மட்டும் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ப சுத்துவைக்கு சூசைட் கீசைட் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு சொன்னா நம்மளால ஒரு உயிர் போயிருமேன்ட்டு பயத்துல உங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்காங்க. ஆமா. இப்போ ஒரு கடிதம் எழுதுனாக்கா நான் பார்க்குறதான், பார்த்துக்கிட்டு அப்போ கண்ணு நல்லா இருந்துச்சு பார்க்குறதான், கொஞ்சம் எழுதுறது தான்.
அப்போ பார்த்து யோசிச்சேன், நம்ம கதைக்கக்கூடாது, நாளைக்கு விட்டுட்டு போயிட்டா தாய் சாப்பிட்டோம். 65ஆம் ஆண்டு நான் சொன்னா சரி பெந்தைக்கு எத்தனை வருஷம் நீங்களும் சேரண்டு சொல்றீங்க, பெடி தம்பி மகன் சொல்லுங்க, அது பேரனும் சொல்லுங்க. அது சரிதான். 65ஆம் ஆண்டுனா இப்போ பாருங்க எத்தனை வருஷம். அதான் நாங்களாம் பிறகு நாங்கள் பிறந்தது வந்து 2000 ஆண்டு. அப்போ உங்களை மறைந்து நின்று பார்க்கும் மருமம் என்ன அதெல்லாம் அதை கேட்டு நானும் படிக்கிறேன் தானே முடியாது. அப்போ ஒரு மறைஞ்சிட்டு பார்க்கும்போது நீங்க படிச்சிருப்பீங்களா போல இருக்கு. நான் படிக்கிறதா உண்மையை சொல்றேன். இப்போ அந்த கட்டத்தை மட்டும் படிச்சு காட்டுங்க. அவங்க உங்களை பார்த்ததுனால அவருக்கு மறைந்திருந்தே பார்க்கும் மருமம் என்ன அவன் படிக்கிறதான் அதிகம் மறைஞ்சிருண்டுலாம் பாத்துருக்கீங்க. அப்ப வருங்கள ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுற அவ இப்படியே கூட வாழ்க்கை போயிருந்திருக்கு. சந்தோஷமா இருக்கணும் இல்லை உங்கள்ட்ட பேசும்போது உங்களோட காதல் கதைகளை கேட்கும்போது. நான் எல்லாம் படிக்கிறது. அப்போ இந்த பல்லு கொண்டு பாடு இந்த பாட்டுக்கிட்டெல்லாம் கலந்துரையில இல்லாட்டி வாய் சும்மா இருக்காது. ரேடியோ கேட்குற போல என்னென்ன ரேடியோ கேட்பீங்க, என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்பீங்க? பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டேன். ஒரு செவ்வாய்க்கிழமையில நல்ல பாட்டு போடுவான், அதை கேட்போம். இந்த பழைய பாட்டு. அதாவது பின்னர் 6 மணிக்கு இருப்பார், ஒரு அரை மணிக்கு யாரோ நல்ல இந்த பழைய பாட்டுகள் போடுவோம். 60ஆம் ஆண்டுக்கு முதல்ல பாட்டு, 60க்கு முந்தைய பாட்டு. அது அவ்வளோ கேட்டால் செய்தி கேட்டால் டைப் அவ்வளோதான். அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் கேட்ட பாடலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, கண்ணதாசன் பாடல்னா நிறைய கேட்பீங்க போல. நீங்கள் ஒரு பாட்டை பாடி காட்டுங்க மட்டும். அது மட்டும்தான் ஏதாவது வேலை கேட்பேன். படிக்க மாட்டாரு, நல்லா தெரியும், படிக்க மாட்டாரு. நம்ம படிச்சா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. சரி, அம்மா உங்களுக்கு படிக்கிற பாட்டுல ரொம்ப பிடிச்ச பாட்டு? ஆமாடா, என்ன உங்களுக்கு தெரியாது பாத்தீங்கன்னா. சரி, அம்மா ஐயாவுக்கு டக்குன்னு ஒரு பாட்டு பாடுங்க. நான் ஒவ்வொரு வெளிப்பட்டு போயிருக்க நேரம் நான் படிப்பேன், பூவை போட்டு தாரேன் நடந்து வாங்க ராஜா அப்படின்னு கண்ணீர் வடிப்பேன். அதை படிச்சு காட்டுங்க, எப்படி பாடுறீங்க? பிள்ளையெல்லாம் கிடந்து பேசிட்டு கிடக்கும். எப்படி அந்த பாட்டை கொஞ்சம் முதல் வரியை படிச்சு காட்டுங்க. அவ்வளோதான் படிக்காது, பல்லு வேணுமே எனக்கு. பல்லு நமக்கு எதுக்குமா, பாடுங்க பாப்போம். ஒரு வரி ஒன்று பாடுங்க பாப்போம் பேராண்டிக்காக. அதான் பூவை போட்டு தாரேன் நடந்து வாங்க ராஜா அப்படின்ட்டுலாம் படித்து கத்துவேன் நான். பிள்ளைகள் சொல்லும், என்னம்மா அப்படி படிக்கிற, அப்பாவுக்கு தான் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா காலில் அமர்த்தான், கால் இல்லைன்னு தெரியாது. இங்கே வெளிப்பட்டு போயிட்டு வர்ற நேரம் ஆக்கள் சொல்கிறது தானே. அப்போ தான் தெரிஞ்சுதான் இப்படியெல்லாம் சொல்லி படிக்கிறது. நான் அழுதுகிட்டேன். அப்போ அந்த நேரம் இந்த பிள்ளைகள் கேட்கும், நீ என்னம்மா அப்படி படிக்கிறீங்க அப்படின்னு. அப்பாவுக்கு கால் இல்லை, அதுக்கு தான் படிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ வந்து இவங்களோட 60க்கு முந்தைய 60ஆம் ஆண்டுக்கு முந்தைய காதல் கதையை வந்து ஷோர்ட்டாக வந்து இதிலே சொல்லிட்டோம். அண்டு ஃபுல் ஸ்டோரியை பார்க்கணுன்னா முதல் வீடியோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய 65 வயது 65ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் கல்யாணம். 65ஆம் ஆண்டு 11ஆம் மாதம். எத்தனை வருஷம், எவ்வளோ காலம் லவ் பண்ணீங்க? பெருசா இல்லை, ஒரு கிழமை மாதம் அப்படிதான் பார்க்கலாம். ஒரு மாதம் அப்படி லவ் பண்ணிட்டு பிறகு கல்யாணம். அப்போ 65ஆம் ஆண்டு வந்துட்டீங்க. 60க்கு முதல்ல 60ஆம் கால பகுதி தானே அந்த 65ஆம் ஆண்டு. 65ஆம் ஆண்டு ஒரு மாதம் காய்ச்சி பேசி நல்லா அதரிக்கன்னு தெரிஞ்சா எல்லாத்தையும் அம்மா அப்பா பேசுவாங்களே, வீட்டுக்கு திரும்பி போனான். சரி, இவர் பெஸ்ட்டாக கடிதம் தரும்போது அவங்க உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? பேசி ஏதாச்சும் திட்டுனாங்களா இல்லை வண்டி எடுத்துட்டாங்களா? வண்டி எடுத்துட்டாங்களா? யார் அம்மா அப்பாவா? இல்லை இவர் உங்கள்கிட்ட பெஸ்ட்டாக நான் பார்த்துட்டு ரோட்டில் போகிற பிள்ளைங்க நம்ம ஒரு கடையை முடிக்கிறாளி முதல்ல நாங்கள் கொடுத்துருக்கோம். பள்ளி காலத்தில் நாங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கோம். உண்மைக்கு செமினார் போகிற இடம்லாம் வேற வேறு ஸ்கூலில் வந்து சொன்னால் கடிதத்தில் அதிசயமாக கொடுத்துருது. நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறீங்க, பொன்மணிமா இருக்கிறீங்க, கண்மணிமா இருக்கிறீங்க, அப்படி கிடைக்கல மானிய தேனையும் போட்டு பொன்மானியம் போட்டு எழுதி கொடுத்துருவோம். ஆனாலும் அது சும்மா அது அந்த ஒரு வயசு தெரியும் தானே. விளையாட்டுக்கெல்லாம் அப்படியே விளையாட்டு, பள்ளி காதல், பள்ளிக்கூடம் விட்டு போகும்போதை என்று சொல்லி நவம்பர் கணாசி சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் அது ஒரு பருவ காலம், அதெல்லாம் அப்படி விட்டு இப்போ வாழ்க்கைன்ற ஒரு வட்டத்துக்கு வந்தால் தான் தெரியும். நம்ம ஓடணும், ஓடி சம்பாதிக்கணும், வீட்டை பார்க்கணும், அண்ட் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும். நல்லா சம்பாதிப்போம், வேலை செஞ்சு நல்லா சேனக்குள்ளே வியாபாரம் பண்ணி. இன்னும் நாங்களையும் அடுத்தவங்கிட்ட நான் 5 வேலைக்கு போகல, 2 பேரும். ஒருத்தங்கிட்ட 5 வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினாங்க, சொந்த வேலை. நீங்கள் திருமணம் பண்ணும்போது எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 22 வயசு. 22. ஐயாவுக்கு 21 வயசு. 21 வயசு.
ஸோ அந்த வயசுலையும் திருமணம் பண்ணி இவ்வளோ நாளாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் ம். வாழ்த்துக்கள் ஓ வாழ்த்துக்கள். அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போய் அஞ்சம் காசு வாங்க மாட்டோம், ம். போகவும் மாட்டோம். ம் எங்களை சொந்த வேலையை செய்வோம், கொண்டு வியாபாரி வருவாங்க கொடுப்போம், ம் ம் வாங்கி சாப்பிடுவோம். ம். மிச்சம் இருந்தால் நான் கொண்டு வச்சுட்டு வருவேன். மறக்கறி ஓ செங்கல்ல கொண்டு கொடுத்துட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். வந்துடுவீங்க. ம் அப்படியெல்லாம் இருந்துதான். இப்போ செங்கல் அடிக்க சாமான் கொண்டு போட்டு தான் வேலை. ம் தேசிக்காயா, மாங்காயா, கொய்யாக்காயா, மரக்கறியா எல்லாம் கொண்டு போவேன். ம் ம் நான் கால் உடஞ்ச பிற்பாடு ஒன்றும் செஞ்சுக்கலாமல் இருக்குது. கேட்குறீங்க. இப்போ நினச்சாலும் எனக்கு வம்பட்டி பிடிச்சி வேலை செய்யத்தான் ஆசை. 2 பேரும் வேலை செஞ்சு ம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். இருக்கலாம். சொல்லுங்க பார்ப்போம். என் கால் நல்லா இருந்தா ம் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ம் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். சூப்பர் சூப்பர் மேலே பாருங்க, இந்த ஒரு 60 கால காதல் ஜோடிக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்லிக்கலுங்க. அண்ட் வந்துட்டு நாங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு அப்படி மளிகை சாமான் வேண்டி கொண்டு தரலாம்னு தான் சொல்லி பார்த்தோம். என்ன சொன்னால் அவங்களுக்கு காசு தந்தவங்க இந்த போக்கரை வேண்டி கொடுத்து அந்த மளிகை சாமான் வேண்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் போக்கரை வந்துட்டு மட்டக்களப்பில் வேண்டிட்டு வந்தோம். அப்போ நடுவில் மளிகை சாமான பைக்கில் வச்சுட்டு கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம் தானே. மற்ற விலை குறைவாது. அப்போ கரடி நாட்டில் வேண்டலாம்னுட்டு தான் நாங்கள் வந்தேன். கரடி நாட்டில் வந்து பெரிய ஸ்டோர்கள் கடை என்ன இருக்குன்னு பார்த்தா அங்கே இல்லை. அப்போ செங்கலடியில் தான் வேண்டியிருக்கணும். அங்கே அவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்துட்டோமேன்றதால என்ன சாமி மளிகை சாமான் சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் அரிசி பருப்பு உப்பு கருவாடு அது இது எல்லாம் வேண்டி ஒரு 10,000 ரூபாய்க்கு அப்படி சாமானை வேண்டி தரலாம்னு சொல்லி தான் பார்த்தோம். நான் முடியலை, அதனால் காசாவை தந்துட்டோம். இப்போ நீங்கள் அதை வந்து வேண்டிக் கொள்ளுங்க, டவுனுக்கு போகிற பக்கம் வேண்டிக் கொள்ளுங்க. இப்போ இதை யார் பண்ணாங்கன்றதை நான் சொல்கிறேன் இல்லைங்களா. இது வந்து யூகேயில் இருக்கிற ஒரு அக்கா தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 7340. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ வந்து அவங்களோட பேரும் சொல்ல வேண்டாங்க, நாங்களும் ஒன்றும் செய்யலாது. இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் வந்து சொல்லலாம். 50,000 அனுப்பியிருந்தாங்க, 11,000 போக்கர், மிச்சம் 39,000 உங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சதும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். நீங்கள் எனக்கு இந்த உதவிகள் செஞ்சதுக்கு ரொம்பவும் நன்றி. வேறு இதுக்கு பிறகும் எனக்கு இப்படி மாதாண்டு கொடுப்பனாக ஒரு 10,000 தருவீங்க மிக மிக நன்றியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அப்படியே பாட்டி நீங்கள் உங்களோட சார்பில் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கன்னா சொல்லலாம். அப்படி தான் சொல்லணும், அதே தான் சொல்லணும். எங்களுக்கு கொடுத்தது இவ்வளோ நன்றி. இந்த காலை எல்லாத்துக்கும் இவ்வளோ உதவி செய்யுங்க. நாங்கள் கடவுள்கிட்ட கூட மண்டாடலாம். ரைட், ஓகே. இனிமேல் உங்களோட ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சா போதும். அண்ட் வந்து இந்த ஒரு உதவி பண்ணியிருந்தேன் யூகேயில் இருக்கிற அந்த ஒரு அக்காவுக்கு எங்களோட சார்பிலையும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இவங்க பெருசாக ஒன்றும் ஆசைப்படலை. அவங்க ஆசைப்பட்டது வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த பழைய கிளச்சஸ் அந்த பழைய அந்த ஒரு போக்கரை வந்துட்டு மாற்றி கொடுத்து மாதம் ஒரு கொடுப்பனவு கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு ஆசையாக அவங்கள்ட்ட வேண்டுகோளாக இருந்தது. ஸோ அதுக்குமே இப்போ இந்த ஒரு உதவிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது. வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கும் பிடிச்சது ஒன்றா இருக்கும். அண்ட் வந்துட்டு உபயோகப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஆகினால இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அப்படி பாய்னு சொல்லிவிடுங்க எல்லாரும். பாய்.